அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். மனச்சோர்வு மெலான்சோலி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். பொதுவாக மனம் சோர்வாக இருக்கிறது அப்படின்னா லக்னாதிபதி வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். இப்போது லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சனி பகவான் தொடர்பு ஏற்பட்டு அல்லது எந்த வகையிலாவது லக்னத்தையோ லக்னாதிபதியோடவோ சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி, இருவரும் ஒரே இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த வகையில் தொடர்பு இருந்தாலும் மனச்சோர்வுங்கிறது இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது மனம். அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி, மனச்சோர்வு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பொதுவாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே ஒரு மனம் திடமாக இருக்கணும்னா அந்த ஜாதகத்தில் ராசி அதிபதி கெடாமல் இருக்கணும். இப்போ சந்திரன் லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் சரி, லக்னாதிபதிக்கு 6, 8, 12 இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு மன தைரியம் அப்படிங்கிறது இருக்காது. இதே சமயத்தில் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தா, ராசி அதிபதியும் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ஜாதகருக்கு தைரியம் என்பதே இருக்காது. அப்போது வாழ்க்கையில் வெறுப்புகள் தானாக வரும். எதையும் செய்கிறதுக்கு துணிச்சல் இருக்காது. காரணம் செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருக்காது. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு ராசி அதிபதி பாதிக்கப்பட்டு செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு மனச்சோர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செய்வதற்கு ஒரு தைரியம் இருக்காது. அப்போது நோட் பண்ண வேண்டிய விஷயம், லக்னாதிபதி, ராசி அதிபதி, செவ்வாய் இவர்கள் மூவருமே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருக்கு மனச்சோர்வு என்பது இருந்து கொண்டே இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது மனம். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் சரி, ஜாதகருக்கு மனச்சோர்வு என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த 5ஆம் இடத்தை குருவோ சுக்கிரனோ சுபகிரகங்களோ பார்த்தா மனச்சோர்வு என்பது இருக்காது. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் சனி பகவான், லக்னாதிபதி, ராசி அதிபதி இவர்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக மனச்சோர்வை தரும். இவை பொதுவான தகவல். நன்றி, வணக்கம்.